ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு இனிப்பு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானதுமா இருக்கும். இப்போ இதுக்காக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. லேசாக கோல்டன் கலர் ஆனதும் இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு 2 கப்பு போல் நம்ம கோதுமை மாவு சேர்த்து இதை நல்லா வறுத்தெடுக்கணும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம இதுக்காக சர்க்கரை உருக்கி எடுத்துடலாம். இதுக்காக ஒரு 1/2 கப்பு போல வெல்லம், இது தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி உருக்கி எடுத்து மாற்றி வச்சிருங்க. இப்போ மாவில் நம்ம வறுத்தெடுத்த தேங்காய், அப்புறமா உருக்குன்னு இந்த ஜாங்கிரி, இது இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கை வச்சு நல்லா பிசையுங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கொழுக்கட்டைக்கு நம்ம பிடிப்போம்ல, அந்த ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். இதை செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.